ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, தடா ஃபால்ஸுக்கு தான் கிளம்பிட்டோம். செம்ம வெயில். இந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸில் குளித்தா இருக்கிற சூடெல்லாம் இறங்கிரும் அப்படின்ட்டு நம்ம ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். ஸோ இந்த வாட்டி நாங்கள் போனது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வீவா அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போனோம். ரொம்ப ஃபன் பண்ணுறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனாலும் ஃபால்ஸ் கிட்ட வர வர எங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் போய் நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாதையை ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே பார்த்தாலே இந்த செம்மு மண்ணெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஃபால்ஸ் கிட்டே இருந்து திருப்பி நானும் கேமரா வச்சு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம அறந்தவளுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தாகம் எடுத்துச்சா, தண்ணி குடிச்சிட்டு அதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீவாவும் வந்து வெளிச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். சரிங்கன்றதுக்குள்ளே அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, வண்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகிறோம். கரெக்டாக என்ட்ரி அண்ணை வந்து நம்ம ஆட்டோ கொஞ்சம் நேரம் நிப்பாட்டலாம் அப்படின்னு நிப்பாட்டி இருக்கிறோம். சரி எடுத்துடலாம் வாங்கடா, டே என்னை மட்டும் விட்டு போயிடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே இவன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். ஓகே, ஸோ இந்த வியூவெல்லாம் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குதுங்களே, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. தண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த குட்டையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நம்ம சினிமாலெல்லாம் பார்த்திங்கன்னா காமிப்பாங்க. அதுக்குள்ளே இந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஒரு பொருள் நம்மளை விற்க விடலை மக்களே. எல்லாமே எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நாசம் பண்ணியிருந்துங்க. ஆட்டோ விட்டு நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ இப்போ ஆட்டோ எல்லாம் என்ன பண்ண போகிறாங்களே தெரில. அதுவே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆட்டோவில் இருக்கிற பொருளுங்கள்லாம் எடுத்து கீழே போட்டுருக்குதுங்க. நல்லா வேளை நாங்கள் சேஃபாக வந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு பேக் விடாமல் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருங்க. நாங்கள் எடுத்துட்டோம். இருந்தாலும் ஒரு பொருள் கூட விடாமல் பிளாஸ்டிக் கவர்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி வெளியில் விசிறச்சிட்டு ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஆனால் நடக்கிறோம். ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா இதோட போகிற என்ட்ரி வந்து இதுதான். இந்த இதுலேருந்து தான் நம்ம வந்து போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பிள்ளை ரொம்ப காண்டாயிட்டான். மீன் பிடிக்கிறதுக்கு இட்டுன்னு போயிட்டு என்னை மீன் பிடிக்க விடலையே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போனோம். எல்லாமே ஊர் சுற்றிட்டு வந்து நாங்கள் லாஸ்ட்டாக ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபுட்டு பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டு. இருந்தாலும் பசிக்கு நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அனி பாப்பா எனக்கு வந்து சிக்கன் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு உட்காந்தான். ஓகே வாங்கி கொடுத்துட்டோம். பிரியாணி சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். ஸோ முட்டை எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டோம். ரெண்டுமே ஒன்று தான். இருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபன் பண்ணேன். ஓகே, வாட்டர் பாட்டில் கூட செம்ம ரேட்டாங்க. நீங்கள் எல்லாமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருங்க. கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போகாமல் போனீங்கன்னா அங்கே ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு. வீவா ட்ரெஸ் மாற்றுறதுக்கு கொஞ்ச நேரம் கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் மக்களே, சப்போர்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக. பாய்.